இப்ப எதுக்கு நீ தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு பெரிய வியாதி வந்துட்டு. டேய், அப்படி யாரோட உனக்கு சொன்னா? அதான் என் கூட படிக்கானே அவ சொன்னா சுரேஷ். ஓ, சுரேஷ் டாக்டரா? என் கூட படிச்சா. அவன் டாக்டர் இல்ல. பெரிய எதுக்கு நீ அவன் சொன்னது நம்புன? நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா அவ இத சொன்னா உனக்கு பெரிய வியாதி வந்துட்டு. அது எனக்கு அழுகலையா வருது. ஸ்கூல் போகும்போது என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டே? சாக்லேட். நீ சாக்லேட் சாப்பிட கூடாது பத்துக்க. அப்படின்னா இன்னும் ஒரு 4 கிலோ வாங்கி சீனியும் சேர்த்து தின்னுருக்கணும். அந்த சுரேஷ் சொன்ன மாதிரி உனக்கு பெரிய வியாதி வரும்ல. சாக்லேட் சாப்பிட்டுருக்க வெறும் வயித்துல. இங்கப்பா, சாக்லேட் வெறும் வயித்துல சாப்பிட்ட, அதிகமா சாப்பிட்ட, இவ்வளவு நீளம் புழுவா வரும். புழு வருமா? ஆமா. என்னடா குட்டி புழுவா இருக்குமா பெரிய புழுவா இருக்குமா? நீ சின்ன சாக்லேட் சாப்பிட்டியா பெரிய சாக்லேட் சாப்பிட்டியா? குட்டிண்டு இல்ல, கொஞ்சம் பெருசா சாப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் பெரிய புழுவாதான் வரும். என்ன டாக்டர், ஆபரேஷன் எப்போன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். சரி, நான் பேஷண்ட பார்த்துட்டு டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் ஜெயராஜ் பாத்தீங்களா என்ன? இல்ல, நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். இப்ப நான் அவரை பாக்குறேன். அது கூட ஆபரேஷன் சொல்லியிருந்தீங்க, அதான் அதை பத்தி டீட்டெயில கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அந்த பேஷண்ட பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டேய், உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு சின்ன சாக்லேட் தரேன், சாப்பிட்டு கிளம்பு. இது வேற சாக்லேட். இல்ல, எனக்கு சாக்லேட் வேண்டாம். அத புழு வரும்னு சொல்லிட்டீங்கல்ல. நிஜமாடா, பெரிய பெரிய புழுவா வரும். எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்காது. பிடிக்காதுல்ல? பிடிக்காது. இனி வெறும் வயித்துல சாக்லேட் திம்ப அத பெரிய புழு வந்துருமே. வயிறு புல்ல புழுவாதான் இருக்கும், பாத்துக்க. இல்ல, வேண்டாம் வேண்டாம், எனக்கு சாக்லேட் வேண்டாம். சரி, இவங்க அம்மா வெளியில நிப்பாங்க, வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சரி, இனி போ. இனிமேல் உனக்கு பார்த்த வரமாட்டேன். வரவும் கூடாது. இனி வந்த பெரிய ஊசி எடுத்து போட்டு விட்டுறேன். இப்போ வந்தாங்கல்ல, அந்த டாக்டர் போட்ட மாதிரியா? ஆமா, அவங்க சின்ன ஊசி தான் உனக்கு போட்டாங்க. சின்ன ஊசி இல்ல, பெரிய ஊசி தான் போட்டுட்டாங்க. அச்சச்சோ, பெரிய ஊசி போட்டுட்டாங்க. நீங்க அவளுக்கு ஊசி போட்டுருங்க, எனக்கு பெரிய ஊசி போட்டுட்டாங்க. நீங்க பெரிய ஊசி போட சொல்லலையா? ஐயோ இல்லையே, நான் சின்ன ஊசில போட சொன்னேன். ஐயாடி, அவங்க எனக்கு பெரிய ஊசில போட்டுட்டாங்க. நான் நினைச்சேன் அவங்க பெரிய ஊசி போடும்போது தெரியும் நீங்க பெரிய ஊசி போட சொல்லிருக்க மாட்டீங்கன்னு. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியலையோ? ஆமா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி, நான் இருக்கேன்ல, சொல்லி கொடுத்தேன். இல்ல, அந்த டாக்டர் வேண்டாம். அச்சச்சோ, ஆமா, அந்த டாக்டர் வேண்டாம். வேணுமே. வேண்டாம். அவங்க இல்லாம முடியாத. அவங்க வேண்டாம். வேணுமே. அவங்க இல்லைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாத. ஆபரேஷனா? அவங்க இல்லைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாத. அவங்க பெரிய டாக்டர்ல. பெரிய டாக்டரா? சின்ன டாக்டர் நினைச்சிட்டியோ? அவங்க பெரிய டாக்டர்ல, பெரிய பெரிய படிப்புல முடிச்சிருக்காங்களே. இந்த மாதிரி நீயும் படிச்சு பெரிய டாக்டர் வரணும்னா இனிமேல் சாக்லேட் திங்க கூடாது, டாக்டர் ஆக முடியாது. சரியா? சரி. சரி, டாக்டருக்கு கிஸ் பண்ணிட்டு கிளம்பு. வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். இனிமேல் நிறைய சாக்லேட் சாப்பிட கூடாது. சார், சார், சொல்லுங்க அபி. சார், அந்த
குளம் தூர் வர்றதே அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார். ரெண்டு ஊர்க்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க தலையிட்டாதான் அது முடியும் நினைக்கிறேன். சரி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. வேற ஏதாவது டீம் அனுப்புங்க. சார், ஏற்கனவே ஒரு டீம் போயிட்டு பேச்சுவார்த்தையில சரிப்பட்டு வரலன்னு தான் இப்போ உங்களை வர சொல்றாங்க சார். நான் இப்ப எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. ப்ளீஸ் வேற ஏதாவது டீம் அனுப்புங்க. சார், அப்ப இது மீட்டிங் போட்டு தான் சார் சொல்லணும். எந்த டீமும் போற மாதிரி இல்ல. கலெக்டரோட ஆர்டர்னு சொல்லுங்க. ஏதாவது 2 டீம் அனுப்புங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இனி ஒரு வாரத்துக்கு வர மாட்டேன். ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. மேடம், ரோகன் சார் உங்களை கூப்பிட்டாங்க. சே, இப்ப ஏன் தரதா கடந்து ஊர்லதே. இவர் பாட்டுக்கு லீவ் போட்டுட்டு போயிட்டாரே. இப்ப நான் எந்த டீம் அனுப்ப? மேடம், சார் எங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடம்பு சரியில்லையா? காலையில என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏரணி, நீ அந்த குடும்பத்துக்குள்ள சாதாரணமா போயிட்டு வரல? ஆமா. அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏன் மேடம் இப்படி கேக்குறீங்க? இல்ல, இத்தனை நாள்ல நான் இவர் இப்படி இருந்து பார்த்ததே இல்லையே. அதான் கேக்குறேன். மனசே உடைஞ்சு போயில போறாரே. சரி, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். என்கிட்ட கூட எதுவும் சொல்லல. என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா? இல்ல இப்ப எதுக்கு ஒரு வாரம் லீவே? உடம்பு சரியில்லைனா என்னதானே கூப்பிடுவாரு? யா மீனா குட்டி, சீக்கிரம் சாப்பாடு கொண்டுட்டு வா. இந்த பிள்ளை பசியோட நிக்கி பாரு. மீனா குட்டி அத்தை, இப்ப சோறு கொண்டு வந்துருவா. ரொம்ப பசிக்காமா? ஆனந்தி ஒருத்திதான் கரெக்டா சோற உருட்டுவா. பாவம், அவ அழகு ராணின்னு சொல்ல முடியாது, வயலுக்கு போயிட்டா. இரு, அத்தை கொண்டுட்டு வருவா, நான் சோற ஊட்டி விடுவேன். என்னம்மா, இந்த புள்ள வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அத்தைன்னு கூப்பிடும், என்ன மட்டும் அம்மான்னு கூப்பிடுவா. தங்க புள்ள அத்தை இப்ப சோறு கொண்டு வருவா, அம்மா ஊட்டி விடுவேன். என்ன கடியும் தங்க பிள்ளைக்கு என்ன ஒரு சந்தோஷம். என்ன இந்த கிசர் பைய வாரா? எனக்கு வர மாட்டானே. நீ காலையில தானே போன, அதுக்குள்ள வந்துட்டா? அப்பா, வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. அப்பா, டேய், உன்கிட்ட தான் கேக்கேன். இப்பதானடா போன. உடம்பு சரியில்லை, அதான் வந்துட்டேன். சரி இரு, நீ கொஞ்சம் பாத்துக்க. நான் செம்பல்ட்ட சொல்லி காசா வச்சு கொண்டுட்டு வரேன். சரிங்கண்ணே. காய்ச்சல் அடிக்கடா? தெரியல. நேத்து பிறந்தநாள் வேலை பார்த்துட்டு இருந்தல, அதான் உனக்கு அப்படி இருக்குதோ என்னமோ. இரு, நான் போய் செம்பல்ட்ட சொல்லி காசா வச்சு கொண்டுட்டு வரேன். அப்ப தப்பு பண்ணிட்டேன். அப்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. பெத்த பிள்ளைய நான் மறந்துட்டேன். என் உசுருங்களைய மறந்துட்டேன். என் ரத்தங்களைய நான் மறந்துட்டேன். நீ அப்பான்னு கூப்பிடும் போதான் புத்திக்கு வருது. நான் செய்த பாவம் என்னோடு போகும், வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். அப்பான்னு கூப்பிடாதம்மா. நீ எனக்கு அப்பான்னு கூப்பிட்டதுனாலதான் நான் செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லையே. அப்பான்னு சொன்ன பாரு, அப்பதான் புத்தி வருது அப்பாவுக்கு. நான் அப்பாங்கதே மறந்து போயிருக்கேன்னு. என் தங்கத்தை விட்டுட்டு போயிட்டல்ல. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. நீ அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் யாருங்கதே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து நான் நானா இல்ல. அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்கேன்னு. கையில தங்கம் இருந்தோம் எதையோ தேடி போயிருக்கேன்னு. தங்கமே, அப்பாவை மன்னிச்சிருமா. எனக்கு நீ வேணுமா? எனக்கு நீ வேணும் தங்கம். அப்பா, அப்பா, என் தங்கமே, நீ எனக்கு வேணும் தங்கம். என் தங்கம் செத்துலாம் போல வருது தங்கம். தூண்டில மாட்டின புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கேம்மா. அங்கேயும் போக முடியாம, எங்கேயும் போக முடியாம, எங்கேயுமே வாழ முடியாம
வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நீ அழக்கூடாதுமா, நீ அழவே கூடாது. அழ வேண்டிய பாவி நாதான், அழ வேண்டியவன் நாதான். யாரு நம்மளை விட்டுட்டு போயிருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. சந்தோஷமா உன் கூட நான் வாழ்ந்திருக்கலாம். அழாதம்மா, அழாதம்மா. அப்பாக்கு இப்ப என்ன பண்ணணும் கூட தெரியல. யோசிக்கிற திறமையே நான் இழந்துட்டேன். தூண்டில மாட்டின புழுவா துடிக்கிறேன். என்ன செடியில விழுந்த உடம்பு மாதிரி தகன்னு என் உடம்பு மனசு எரியுது. உடம்பெல்லாம் வலிக்குமா. இப்ப நான் நினைக்கிற வேதனை இருக்கு பாரு, அத வார்த்தையால விவரிக்கவே முடியாதுமா. நீ என் ரத்தம், என் உசுரு. ஆனா எனக்கு சொந்தம் இல்லை. அப்பா, அப்பா, சரி வா. என் தங்கம். வா. நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். இதுல நான் எந்த விளக்கமும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. நான் பதில் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு புரியல. நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்திக்கிட்ட நீ எப்படி இதை தூக்கி கொடுத்த? இங்க பாருங்க, நான் குடும்பம்னு பார்க்கல. யார்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா சரியா இருக்குமோ அதை யூகிச்சு கொடுத்திருக்கேன். இதுல எதுக்கு நீங்க குடும்பத்தை கொண்டுட்டு வரீங்க? எனக்கு தனிப்பட்ட எந்த குடும்பமும் இல்ல. அப்படி குடும்பம்னு பார்த்தா என் துன்பத்திலும் சரி என் இன்பத்திலும் சரி சரி சமான் என்னது அந்த 3 பிள்ளைங்க மட்டும்தான். அவங்கள தான் என் குடும்பம்னு சொல்ல முடியும். மத்த யாருமே என் இன்ப துன்பத்துல எதையுமே இல்ல, நீங்க உட்பட. என் மாமியார் எதை செஞ்சாலும் சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கை கூட வராம நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பின்னாடி வருது பாருங்க, அதுக்குதான் என் குடும்பம். இங்க மத்தபடி யாருக்குமே என் மேல அப்பப்ப நம்பிக்கை இல்லாம போகும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு காலமா அவநம்பிக்கை வந்ததே கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் பின்வாங்குங்க. இது தப்பா இருக்குமோ, அன்னைக்கு செய்த தப்பா இருக்குமோன்னு ஒரு நொடி பின்வாங்கிடுவீங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். அன்னைக்கு செய்யறது சரியா இருக்கு அப்படின்னு மறுபடியும் பின்னாடி வருவீங்க. நான் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அத்தை செய்யறது சரிதானே என் பின்னாடி கண்மூடித்தனமா வரும் பாருங்க, அதுக்கு என் குடும்பம். உறவு நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒட்டி ஒலாசி சந்தோஷத்துல மட்டும் பங்கு பெறது மட்டும் குடும்பம் இல்ல, அது மட்டும் உறவு இல்ல. நம்ம கூட ஒரே ஒரு உறவு இருந்தாலும் அது நம்மள முழுசா நம்பணும். அது மட்டும் தான் உண்மையான உறவு. மத்ததெல்லாம் சொந்தம், அவ்வளவுதான். சொந்தத்துக்கும் உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உறவு நம்ம உணர்விலையும் உணர்ச்சிகளையும் அன்பிலும் பாசத்திலையும் பிணைஞ்சிருக்கணும். சொந்தம் நல்லதுக்கு கெட்டதுக்கு மட்டும் வரக்கூடியது. நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாது. இன்பம் துன்பம் ரெண்டுலயும் சரிசமா வந்து நின்றுட்டு போயிடுவாங்க. உறவுங்க அது அப்படி இல்லை. நான் நிக்கிறேன், உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், நீ என்ன செஞ்சாலும் சரியா இருக்குன்னு நம்ம பின்னாடி வராங்க பாருங்க, அதுதான் உறவு. அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நான் உன்னை தப்பா சொல்லல. நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தி எப்படி பாப்பான்னு நம்பி கொடுத்தேன்னு தான் கேக்குறேன். அவளுக்குன்னு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம போய்கிட்டு இருக்கா. அதுக்கு நாமளும் ஒரு காரணம் தானே. நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் கணிப்பு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி நிச்சயமா பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வருவா. மனுஷங்களை பத்தி இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டால, நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாஸ் ஆகிட்டு தான் வரா. நிச்சயமா ஜெயிப்பா. டெஸ்டா? அன்னைக்கு அவ்வளவு சாதாரணமா யாருக்கிட்டையும் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டா. ஆமா, அவளுக்கு நான் டெஸ்ட் வச்சிருக்கேன். பாஸ் ஆயிட்டே வந்தா தூக்கி கொடுத்தேன். இனி வர டெஸ்ட்ல அவ ஈஸியா பாஸ் ஆயிடுவா. அது பாஸ் ஆனாலும் சரி, அவ ஃபெயில் ஆனாலும் சரி. ஆனா இனி அவ கரெக்டா பண்ணுவா. இனி வர டெஸ்ட் அது அவளுக்கானது, அவ முடிவு. அவ எதை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இவ என்ன சொல்ல வரானே யூகிக்கவே முடியலையே. இவ புரிஞ்சுக்கவே முடியல. சத்தியமா இவ புரியாத புதிர்தான்.
இவ என்ன கணக்கு போடுதா, என்ன பண்ணுதா? ஒரு புருஷனை என்னால கூட யூகிக்க முடியல. இவ என்ன கணக்குல சொல்லிட்டு போறா, புதையல் போட்டுட்டு போறா. அப்படி தேர்மொழி என்னதான் தேர்ந்தெடுக்க போறா? இவர்கிட்ட பேசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயுது. டாக்டர், என்னென்ன கேள்விலாம் கேட்க போறாருன்னு தெரியலையே. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. இவர் எல்லார்கிட்டயும் நல்லதா பேசுறாரு, டீசெண்டா பேசுறாரு. ஆனா என்கிட்ட மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இல்ல, நான் எப்ப உள்ள போய் கேட்டாலும் எனக்கு தெரியாத கேள்வி மட்டும் தான் என்கிட்ட கேட்காரு. சரி, நானும் தெரியாததானே கத்துக்க போறோம்னு சொல்லி அத ஆர்வமா தேடுனா அப்படி ஒரு சாப்டரே இருக்க மாட்டேங்குது. இல்ல, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? உள்ள வரலாம். வந்துட்டேன் சார். நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அட குயில் முகம் தேவையா? என்ன ஒண்ணு இல்ல. முடிவா மதிக்க போறியா என்ன? இத பத்தி இங்க பேச வேண்டாம். நீ பதில சொல்லாம நானும் விட போறது இல்ல. நீங்க எப்படி கேட்டாலும் என்கிட்ட பதில் வரப்போது இல்ல. ரசக்கண்ண தேர்மொழியாச்சே, அதான் பார்க்கலாம். இந்த பொண்ணு திறக்கிட்ட முடியாது, விழுவேன். அது சரி, இங்க என்ன? உடம்பெல்லாம் வலிக்குது, என்னன்னு தெரியல. ஏன்? அதான் தெரியலன்னு சொன்னேன். இங்க தண்ணிய மாத்தி மாத்தி குடிச்சீங்களா என்ன? இல்ல, அன்னைக்கு வேலை பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இங்கதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்களே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலி வந்திருக்கு? இல்ல, அதான் தினமும் 150 கிலோ காலையில தூக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்கெல்லாம் உங்களுக்கு உடம்பு வலி வரக்கூடாதே. சரி, சார் கூப்பிட்டாரு, என்னன்னு கேட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி. நர்ஸ் இல்ல, அவதான் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப சலிச்சுக்கிறதா? படத்துல பாடு அப்படி சிரிப்பா இருக்குல்ல? சிரிச்சுட்டு போங்க. ஆனா இந்த தேன்மொழி கிட்ட நடக்காது. பார்க்கலாம். 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 குறும்புத்தனத்தை பாரு. பார்க்கலாம். நீங்க கூப்பிட்டனே ஓடி வந்துட்டேன் சார். கூப்பிட்டோம்ல, ஆபரேஷனுக்கு எல்லாரும் கூட பண்ணிட்டேன்னு சொன்ன. சார், நர்ஸ்கிட்ட சொல்லி எல்லாரும் கூட பண்ணிட்டேன் சார். எல்லாரும் கூட பண்ணிட்டேன். ஆமா சார். எல்லாரும் கூட பண்ணிட்டேன். ஒரு மணிக்கு 2 மணி செக் பண்ணி இருந்தேன். எல்லாரும் கூட பண்ணிட்டேன். ஆமா சார். சிரிக்கிறத பார்த்தா பெருசா பண்ணிருக்கேன் போலக்க. அது பேஷண்ட் காணோம். சார், இந்த ரூம் இல்ல சார். இந்த ரூமுக்குள்ள போனேன். இந்த ரூமான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? நான் எதையும் சொல்லலையே. சரி, நேராயிட்டு வா. சாப்பாடி நல்ல அன்னைக்கு திட்டல. என்ன சார்? ஒரு இல்ல. சரி, கிளம்பு. ஓகே சார். சார், நீங்க போங்க. ஒரு சின்ன பேஷண்ட் மட்டும் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துருந்தேனே. இப்போ ஒரு பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சா அப்ப நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குமே. இல்ல, பொண்ணுத்தர வந்திருக்காரு. அண்ணன் வந்திருக்கானா? சரி, எங்க இருக்கா? ஒப்பிட்டு ரூம்ல தான் வச்சுட்டு வந்தேன். அவருக்கு உடம்பு வலின்னு சொன்னாரு. சரி, நான் ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரத்தை கடத்திடாத. ஓகே சார். எனக்கு இந்த ஆபரேஷன் கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. அம்மா, உனக்கு மீட்டிங் கார்டு வந்துட்டா என்ன? கார்டு வந்திருக்கு. ஆனா எனக்கு வரதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வா. இது வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ணதில்ல. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க, வந்து அட்டென்ட் பண்ணி பாரு. இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஆமா. சரி, நம்ம 2 சேர்ந்து போலாம். அது நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம்னு சொன்னேன். கிளம்பி வா. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதே காய்ச்சல் வந்தது ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நலசிவன் தேர்தலோட. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கத்தி குத்து ஏற்பட்டுச்சு, அப்படிதானே? அந்த வழியோட தேர்தல் வேலையை பார்க்க போயிருந்தீங்க. அவனுக்கு பந்தவசத்துக்கு, அப்படிதானே? ஆமா. அப்பவும் உங்களுக்கு இப்படிதானே உடம்பு வலிச்சது? ஆமால. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்
எல்லாத்தையும் மறக்கணும்னு கணக்கா என்ன? இல்ல மறக்காம வச்சிருக்கேன் கேட்டேன். சரி, நான் சில டெஸ்ட் தரேன், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. முதல்ல ரத்தம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே? எனக்கு என்னமோ அந்த ஃபீவர் தான் திரும்ப வந்த மாதிரி இருக்குது. அந்த கிருமி முழுசா அழிஞ்சிருக்காதே. இப்போ வேற எதுவும் பண்ணாத. சரி, எவ்வளவு நேரம் உடம்பு வலிக்குது? நேத்து வந்துட்டு போனேனே அப்பவே தான். அப்ப நேத்தே சொல்லிருக்கலாம்ல, நான் இங்க தான் நின்னேன். இல்ல ஏற்கனவே ஜெயராஜ் இங்க தான் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ நான் வந்து அட்மிட் ஆகி குடும்பமே இங்க வந்து அட்மிட் ஆகுதுக்கா. அவர் இப்ப நல்லா இருக்காரு. ஆனா நீங்க நேத்தே சொல்லிருக்க வேண்டியதானே? வீட்டுக்கு போக வேண்டியது அதான். சரி, நீங்க ரொம்ப ஸ்டே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிடுறேன். அட்மிட் பண்ண போறியா? ஆமா, அட்மிட் பண்ணாதான் முடியும். எனக்கு என்னமோ அந்த ஃபீவர் மாதிரி தான் தெரியுது. எத்தனை டெஸ்ட் பண்ணுவோம்? வேண்டாம் சொன்ன கேளுங்க, அதான் சரியா இருக்கும். சரி, அப்போ நான் கேட்டதுக்கு பதிலு நீங்க எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? அப்போ நான் அட்மிட் ஆக மாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. நீ சின்ன பிள்ளை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கல. நான் கேட்டதுக்கு பதிலு முடியாது. முடியாது. ரத்த டெஸ்ட் பண்ணணும். இருங்க, ரத்த எடுக்கிறேன். நான் சொன்ன எல்லா இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? அப்படி நீங்க சொன்னதுதான். ஃபைல் எதுவும் மாத்தல. இல்ல இல்ல, நீங்க பண்ணதா. இந்த அவனத்துல கண்மொழிப்பா. சரி சார். என்ன இன்னைக்கு மீட்டிங்க்கு வர ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு போலான்னு நினைச்ச அவ்வளவுதான். இல்ல. ஜெயராஜ பார்க்க ஆள் இருக்குது. சரி. ஜெயராஜ், ஜெயராஜ், நான் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட பேசணும். ஜெயராஜ், பேசுன்னு சொல்வீங்க. அப்போ நான் பேசல. இப்ப எனக்கு பேசணும் போல இருக்கு. நீங்க கேட்கற நிலைமையில இல்ல. இல்ல. சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. சொல்லு.